Hi everyone, welcome to Roja's Kitchen. இன்றைக்கி நான் வெட் மார்க்கெட்டில் போய் காய்கறிகள் வாங்குறதுக்கு தான் போயிட்டுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே நமக்கு கிடைக்கும். சூப்பர் மார்க்கெட்டை விட இங்கே ப்ரைஸும் கம்மியாகவும் இருக்கும், நமக்கு ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் எல்லாமே. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெட் கடை, எல்லா கடையுமே இருக்கும் ஆக்சுவலி. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரெட் கடை பார்த்துருக்கீங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் கடையும் இருக்குது. நம்ம ட்ரெஸ் வேணும் அப்படின்னா இங்கே ஷாப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் கடை இருக்குது, நம்ம ஃபோன் ஏதாவது ரிப்பேர்னால் ஃபோன் ரிப்பேர் பண்ணிக்கலாம், எல்லாமே இங்கே இருக்குது. இப்போ திடீர்னு பர்த்டே அப்படின்னா கேக் கூட இங்கே ஆர்டர் பண்ணலாம். அந்த மாதிரி ஃபுல்லாக அந்த சைடும் அப்படி தான் இருந்துச்சு. சண்டேனால இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப க்ரௌடாக இருக்குது. ஸோ எல்லா இடமே ரொம்ப கூட்டமாக இருக்குது இன்றைக்கி சண்டேனால். ஃப்ரூட் ஷாப் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வீக் டேஸ்னாலும் சரி இல்லை வீக்கெண்ட்னாலும் சரி ஃப்ரெஷ்ஷாக தான் வச்சுருப்பாங்க ஃப்ரூட்ஸ் எல்லாமே. அந்த சைட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சாப்பாடு கடை, நம்ம ஊர் சாப்பாடும் இங்கே கிடைக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா பழமுமே இருக்கும். அது மட்டும் இல்லை, இங்கே பர்ச்சேஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வயசானவங்க தான் இங்கே இந்த வெட் மார்க்கெட்டில் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கே தெரியும் எவ்வளோ வயசானவங்க வாங்கிட்டுருக்காங்கன்னு பாருங்கள் நீங்களே. மீன் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சண்டே தான் ஃப்ரெஷ் மீன் இருக்கும். மற்ற டேஸ் அப்படிலாம் பார்த்திங்கன்னா வீக் டேஸில் எல்லாமே சண்டே அவங்க பர்ச்சேஸ் பண்ண மீனை தான் சேல் பண்ணுவாங்க. ஸோ சண்டே நல்லா மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ப்ரைஸும் கம்மியாக இருக்கும் சூப்பர் மார்க்கெட்டை விட. இப்போ பார்த்திங்கன்னா நான் எலுமிச்சம்பழம் பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே நம்ம ஊர் காய்கறிகளும் கிடைக்கும். அதே சமயம் பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்டாகவே சைனீஸ் காய்கறிகள் தான் இருக்கும். சில காய்கறிகளுக்கு நமக்கு பேரே தெரியாது, அது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் எல்லாமே. இது பார்த்திங்க அப்படின்னா சோத்தோங் மீன், ஆக்டோபஸ் மாதிரி தான் இதுவும். ஆக்டோபஸ் அந்த வெரைட்டியில் சேர்ந்தது தான். நண்டு, இறால் எல்லாமே நமக்கு கிடைக்கும், எல்லாமே ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்கும். ஸோ சண்டே மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா நான் மீன், நண்டு, இறால் தான் வாங்குவேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மீனை நமக்கு க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. மீன் பீஸ் மாதிரியும் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இது வேணும்னாலும் நம்ம இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நமக்கு முழுசாக மீன் வாங்கி அவங்க கட் பண்ணி கொடுக்குற மாதிரினாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பீஸாகவும் கட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கே நமக்கு எல்லா சீ ஃபுட்டுமே கிடைக்கும். நம்ம கடலில் இருக்கிற எல்லாமே இங்கே இருக்கும். இப்போ நான் முட்டைக்கடைக்கு வந்திருக்கேன். முட்டைக்கடையில் பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாகவே நான் நாட்டுக்கோழி முட்டை தான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். இங்கே பார்த்திங்கன்னா எல்லா முட்டையுமே இருக்குது, வெரைட்டியாக இருக்கும். சிலதுக்கெலாம் நேமே எனக்கு தெரியாது. மோஸ்ட்டாக அந்த முட்டை எல்லாமே சைனீஸ்காரவங்க சாப்பிட்ற முட்டை தான் அது. இப்போ இந்த முட்டை பார்த்திங்க அப்படின்னா என்ன முட்டைன்னு எனக்கும் தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சாவது கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுவும் என்ன முட்டைன்னு எனக்கும் தெரியல. அதுக்கப்புறம் காடை முட்டை. ஸோ எல்லா முட்டையுமே இங்கே கிடைக்கும். இங்கே எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா பாவற்காய். இது நம்ம ஊர் பாவற்காயை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இங்கே உள்ளவங்களாம் இதை தான் சாப்பிடுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இது சூப்பில் போட்டு சாப்பிடுவாங்க. என்னோடய பக்கத்து வீட்டுக்காரவங்க சொன்னாங்க இது அவங்க சூப்பில் போட்டு சாப்பிடுவாங்க அப்படின்ட்டு. ஸோ இங்கே மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா சூப்பு இது மாதிரி தான் சாப்பிடுவாங்க. கீரை நிறையா சேர்த்துப்பாங்க. ஸோ இது முளைக்கிற மாதிரி, நம்ம ஊரில் முளைக்கிற மாதிரி இது ஏதோ ஒரு கீரை, எனக்கு இதுக்கு பேர் கரெக்டாக தெரியல. இது நீளமான கத்திரிக்காய். இது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்ம ஊர் கத்திரிக்காயை விட.
இது பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக எனக்கு என்னன்னே தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு என்னன்னு தெரியல இது. நிறையா இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா வந்து மஷ்ரூம் வெரைட்டிஸ் நிறையா இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக மஷ்ரூம்ஸ் இருக்கும். உங்களுக்கே தெரியும் பார்த்தாலே நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது இங்கே. இது பார்த்தீங்கன்னா கோஸ் வகையில் சேர்ந்த ஒரு காய் தான் இது. இதுவும் பார்த்தீங்கன்னா அவங்க சூப்பில் போட்டு தான் சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் இது வந்து பைத்தங்காய், உங்களுக்கு தெரியும் நம்ம ஊர் பைத்தங்காய். அதுக்கப்புறம் இது எனக்கு என்னன்னே தெரியல, என்ன எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் எனக்கு தெரியாது. அதுக்கு பின்னாடி இருக்க பாருங்கள், இது வந்து ஏதோ மாவில் போட்டு அவங்க வச்சுருக்காங்க. இதுவும் எனக்கு என்னென்னு தெரியல, இதோட யூஸ் என்னன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த காயை வந்து மாவுக்குள்ளே போட்டு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே உள்ளவங்க யூஸ் பண்ணுற இஞ்சி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இஞ்சி தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ஊர் இஞ்சியும் இங்கே சேல் பண்ணுறாங்க. பட் ஆனால் அவங்கெல்லாம் யூஸ் பண்ணுற இஞ்சி அதுதான். ஸோ எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா இங்கே உள்ள லெமன், அது பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் காய்க்கிற லெமன் தான் அது. முளைக்கீரையிலே பார்த்திங்கன்னா இது வந்து சின்ன முளைக்கீரை. வெட் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். நம்ம வந்து கொஞ்சம் ஏர்லியாகவே போகணும், இல்லை அப்படின்னா எல்லாமே சீக்கிரமாகவே விற்றுரும், கிடைக்கவும் கிடைக்காது, உடனே விற்றுரும். இது பார்த்திங்கன்னா கோஸ் ஃபேமிலியை சேர்ந்த ஒரு காய் தான் இது. இந்த தூளில் தான் அதை போட்டிருக்காங்க. நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட காமிச்சேன்ல, அதுதான் இது. இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தாமரையோட தண்டை தான் அது. ஸோ இங்கே உள்ளவங்க நிறையா வந்து இதை வந்து விரும்பி வாங்கிட்டு போவாங்க. தாமரை உள்ள தண்டை தான் அதை சேல் பண்ணுறாங்க. சக்கரவள்ளி கிழங்குலே வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு டைப்பான ஒரு சக்கரவள்ளி கிழங்கு. இது இங்கே உள்ளது. அதுக்கு பக்கத்தில் உள்ளது தான் நார்மலாக உள்ள சக்கரவள்ளி கிழங்கு. இது வந்து நார்மலான சக்கரவள்ளி கிழங்கு தான். நம்ம எப்போதும் ஊரில் எல்லாம் இருக்கும் இந்த சக்கரவள்ளி கிழங்கு. இது என்னன்னு தெரியல, பட் ஆனால் இங்கே உள்ளவங்க நிறைய இது பர்ச்சேஸ் பண்ணிட்டு போவாங்க. உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து பிரியாணிக்கு நம்ம போடுற இலை தான், பிரியாணி நெய்ச்சோறுக்கு போடுறது. இங்கேயே வந்து செடிகள்லாம் வித்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அழகு செடி அது மாதிரி இங்கேயும் சேல் பண்ணாங்க.
பார்த்தீங்கன்னா வந்து சைனீஸ் ஊறுகாய். நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல காய்கறிகள் டிஃப்ரெண்ட்டாக, அதை வச்சு தான் அந்த மாதிரி ஊறுகாய் செஞ்சுருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா டிஃப்ரெண்ட் ஊறுகாயெல்லாம் இருக்குது. இப்போ நான் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டேன். நம்ம வீட்டுக்கு போய் பார்க்கலாம் நான் என்னென்னலாம் வாங்கியிருக்கேன்னு. பீக்கங்காய் வாங்கியிருக்கேன். எல்லாமே நமக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடச்சனால கொஞ்சம் ஒரு 3 டேஸ்க்கு வர மாதிரி காய்கறிகள் தான் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காயும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ நம்ம வந்து வெண்டைக்காய் குழம்பு இந்த 3 டேஸில் ஏதாவது ஒரு நாளில் வந்து வெண்டைக்காய் ஃப்ரை இல்லைன்னா வெண்டைக்காய் குழம்பு அந்த மாதிரி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்டைக்காயும் வாங்கியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா கேப்சிகம் வாங்கியிருக்கேன். கேப்சிகமும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிச்சு. ப்ரைஸும் ரொம்ப கம்மி தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பரங்கிக்காய் வாங்கியிருக்கேன். அப்புறம் ஃப்ரூட்ஸில் பார்த்திங்கன்னா ஆப்பிள் வாங்கியிருக்கேன். நம்ம சேனலில் ஆப்பிள் ஜூஸ் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வாங்கியிருக்கேன். உருளைக்கிழங்கு ஃப்ரை இது மாதிரி எப்படி செய்கிறது அப்படின்றதையும் வீடியோ போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா புதினாவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் ப்ரொக்கோலி வாங்கியிருக்கேன். நம்ம சேனலில் நான் வந்து ப்ரொக்கோலி கிரேவி எப்படி செய்கிறது அப்படின்னு வீடியோ போட்டிருக்கேன். அதுவும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். மறந்துடாமல் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மரவள்ளிக்கிழங்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். நான் மரவள்ளிக்கிழங்கை எப்படி வேக வைக்கிறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா கேரட். நாட்டுக்கோழி முட்டை பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ப்ரைஸும் கம்மி தான். நான் எப்போதுமே நாட்டுக்கோழி முட்டை தான் சாப்பிடுவேன். அடுத்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை கொத்தமல்லி. நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை கொத்தமல்லி வந்து எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம். நான் வந்து இருக்கிறனால கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்திருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா தக்காளி வாங்கியிருக்கேன். இன்றைக்கி வீட்டில் வந்து நான்வெஜ் சமைக்கிறனால இன்றைக்கி இலையில சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இலை வாங்கியிருக்கேன். இதுதான் நான் வந்து வாங்கினது. தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, கேரட், ப்ரொக்கோலி, ஆப்பிள், உருளைக்கிழங்கு, வெண்டைக்காய், பீர்க்கங்காய், கேப்சிகம், புதினா, பரங்கிக்காய், முட்டை, லெமன், அதுக்கப்புறம் மரவள்ளிக்கிழங்கு. இதுதான் பார்த்தீங்கன்னா இதுதான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ண காய்கறிகள் எல்லாமே. இது எல்லாமே நான் ஒரு 3 டேஸ்க்கு யூஸ் பண்ணுவேன். அப்படி தீர்ந்துருச்சு அப்படின்னா திருப்பி போயிட்டு வெட் மார்க்கெட்டில் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடுவேன். ஸோ உங்களுக்கு இந்த vlog பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் உங்கள் தாட்ஸை ஷேர் பண்ணிக்கோங்க. மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா இன்னொரு vlogல நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.